பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுது. ஏன் மூத்தா போனதை ஒத்துக்கிட்டாங்க அடக்கம் செய்ய முடியும். ஒரு ஆள் உசுரோட இருக்கிறாருன்னு சண்டை வந்துகிட்டு எப்படி அடக்கம் செய்வாங்க? 3 நாளாக இந்த சண்டை. உசுரோட இருக்கிறாங்க, இல்ல மூத்தா போயிட்டாங்க, இல்ல உசுரோட இருக்காங்க, இல்ல மூத்தா போயிட்டாங்க, சண்டை. இந்த சண்டை தீர்வதற்கு 3 நாள் ஆயிருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. முதல்ல வராங்க, வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டிலுக்கு வர்றாங்க. வந்து முகத்தை விளக்குறாங்க, நெற்றியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு சொல்றாங்க, திபுத்த ஹய்யம் வ மையிதா, நபியே நீங்கள் உயிரோட இருக்கும் பொழுதும் நறுமணம் கமல்கிறீர்கள், மரணித்த மையத்தாக இருக்கும் பொழுதும் நறுமணம் கமல்கிறீர்கள். மையத்துங்கிறாங்க. மக்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா, திபுத்த ஹய்யன் வ மையிதன், நீங்க மையத்தா இருக்கும் போது வாசமாக இருக்கிறீர்கள். உமருடைய கையில இருந்த வாள் கீழே விழுந்துருச்சு. வெட்டுவேன்னு சொன்னார்ல, கீழே போட்டுறாரு. எல்லாம் ஒரே கருத்துக்கு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, இறந்துருவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லும் போது அப்புறம் எப்படி நம்ம அதை மீறுவது? அப்ப குர்ஆன் தான் அன்றைக்கு பிளவுபட்டு போக இருந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தினுச்சு. அந்த குர்ஆன் தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றுபடுத்தல. காரணம் என்ன? ஒன்றுபடுத்துவதற்கு அதை பயன்படுத்தணுங்க. ஒரு மாத்திரை தலைவலிக்கு ஒரு மாத்திரை இருக்கு, அனாசின் மாத்திரை தலைவலியை போக்கும்னு எழுதி வச்சிருக்கான். போக்கும்னு எழுதி வச்சுக்கிட்டா போக்கிறோமா? அந்த மாத்திரையை எடுத்து சாப்பிட்டா தானங்க போக்கும். மாத்திரை தலைவலியை போக்கும்னா மாத்திரையை பார்த்தோன்னா போயிருமா? மாத்திரையை பாக்கெட்ல போட்டுக்கிட்டோம்னா போயிருமா? அந்த மாத்திரையை எந்த விதத்தில் யூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ண தலைவலி போகும். ஒவ்வொரு நோய்க்கு உள்ள மாத்திரை மருந்து அதான். அப்ப குர்ஆன் வந்து ஒற்றுமைப்படுத்தும்னு சொன்னா ஒற்றுமைப்படுத்தும். குர்ஆன் ஒற்றுமைப்படுத்தும். தஸ்பீஹ் விட்டுறதா? குர்ஆன் ஒற்றுமைப்படுத்தும், குர்ஆன் ஒற்றுமைப்படுத்தும், குர்ஆன் ஒற்றுமைப்படுத்தும். படுத்தாது. குர்ஆன் ஒற்றுமைப்படுத்தும்னு சொன்னா அந்த குர்ஆன்ங்கிற மருந்தை வந்து நீங்க உட்கொள்ளணும். நமக்குள்ள உள்ள பிரிவினையை தீர்ப்பதற்கு குர்ஆனை நீதிபதியா கொண்டாந்து வைக்கணும். அப்படி வச்சு குர்ஆனுடைய தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்படணும். இந்த முடிவுக்கு நாம் வந்தோமையானால் இந்த சமுதாயம் 2-3 துண்டாக பிளவுபடாது. அன்னைக்கு பிளவுபடலையே. அடுத்தது என்ன? இறந்து போயிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணியாச்சு. அடுத்து அடக்கம் பண்ணணும். இறந்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும்லங்க. அடக்கம் பண்ற நேரத்தில் சண்டை வருது. என்ன சண்டை? எங்க அடக்கம் பண்றது? அடக்கம் பண்ணும் பொழுது எங்க அடக்கம் பண்றது? ஒரு சாரார் சொல்றாங்க மக்காவில் அடக்கம் பண்ணணும், ஒரு சாரார் சொல்றாங்க மதீனாவில் அடக்கம் பண்ணணும். மதீனாவில் அடக்கம் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர்களே எங்க தெருவில் பண்ணணும், உங்க தெருவில் பண்ணணுங்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண சேக்குமாறுன்னு வர்றான அவன் அடக்கம் பண்றதுக்கு எவ்வளவு போட்டி போடுறோம். இந்த சமுதாயம் போட்டி போடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக மதித்த சமுதாயம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த தெருவில் அடக்கம் செய்யணுங்கிறார் இந்த தெருவுக்காரரு, அந்த தெருவில் செய்யணுங்கிறார் அவரு. இப்படியே சண்டை. மக்காவுலையா மதீனாவுலையா சண்டை. மதீனாவுல முடிவெடுத்த பிறகு அதுல எங்க என்பதுல சண்டை. இப்ப வெட்டிக்கிட்டு செத்திருப்பாங்கல்ல, அந்த சண்டை வந்து உடனே தீர்ந்துச்சா இல்லையா? சண்டை வரலன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும். மனிதர்கள் என்ற முறையில கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும், பூசல் வரும். போதனைய நீதிபதியாக ஏற்றுக்கொண்டால் உடனே இந்த தம்பியாவு யுதுபனூன ஹைசு மாத்து, நபிமார்கள் எந்த இடத்தில் வைத்து மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதை என் காதால் கேட்டிருக்கிறேன். அபூபக்கர் சொல்றாங்க. அப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் அல்லாஹ் அவங்களை அடக்கணும்னு விரும்புறானோ அந்த இடத்தில் வைத்து அவங்க உயிரை எடுத்துக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வழிமுறை. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை கொண்டு எங்க அடக்கிறோமோ அந்த இடத்துல உயிரை எடுக்கிறது இல்ல. நம்ம உயிரை எடுக்கிறது வீட்டுல எடுப்பான், அடக்கிறது கபர்ஸ்தான அடக்கிப்படுவோம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யணும் என்று அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறானோ அந்த இடத்துல அவங்களை கொண்டு சேர்த்து அந்த இடத்துல அவங்க உயிரை எடுப்பான், அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தீர்ந்த சண்டை. மக்காவாசி எங்க ஊருக்குன்னு சொல்லல, மதீனாவாசி எங்க ஊருக்குன்னு சண்டை இல்ல, ஏன் தெரு ஓன் தெருவுங்கிற சண்டை இல்ல. ஆயிஷா நாயகியுடைய மடியில் சாய்ந்தவர்களாக ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் அவர்கள் மரணித்தார்கள். எந்த இடத்துல வச்சு மௌத்தோ அந்த இடத்துல அடக்கம் செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டு கூட போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வைத்து மரணித்தார்களோ அந்த இடத்திலேயே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இப்ப கபர் இருக்குது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தலம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வைத்துத்தான் அவர்கள் மரணித்தார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. இப்ப சண்டை எதுல தீருது பாத்தீங்களா? முதல் சண்டை குர்ஆன் வசனத்துல தீர்ந்துச்சு. இரண்டாவது சண்டை வருது சமுதாயத்துக்கு மத்தியில. எதுல தீருது? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டு போயிட்டாங்க, எந்த இடத்துல நபிமார்கள் மரணிக்கிறாங்களோ அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பிளவுபட்டு போகணும்? உடனே அங்கே அடக்கம் பண்ணாங்க. எல்லாம் ஒத்துமையாக ஏகோபித்த கருத்துல, பூசலே கிடையாது. அதோட சண்டை தீர்ந்துச்சா? இல்ல, இன்னொரு சண்டை. என்ன சண்டை? அடுத்து ஒரு ஆட்சி தலைவர் வேணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க. அது அந்த இடத்தை யாருக்கு நிறைக்க இயலாது, அது முடிஞ்சு போன விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர ஆட்சி தலைவரா மன்னரா இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரணுமே, தேர்வு செய்யணுமே. அப்ப யார் தலைவரா வர்றது? சுப்ஹானல்லாஹ். இதுல வந்த சண்டைய வரலாறுகளை படிக்கும்போது நம்ம கண்கள்லாம் கலங்கும். அவ்வளவுக்கு சஹாபாக்கள் சொன்னவங்களுக்கு மத்தியில அவ்வளவு சண்டை. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சண்டை தீராம நம்ம 2 நாடா பிரிச்சுக்கிறோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. மதீனா வாசிகள் சொல்றாங்க, எங்களுக்கு தான் உரிமை வேணும், ஆட்சி தலைமை யாருக்கு வேணும்? எங்களுக்கு தான் வேணுங்கிறாங்க மதீனா வாசிகள். ஏன்? நீங்க வீசின கை வெறுங்கைமா வந்தீங்க எங்க ஊருக்கு, நாங்க இடம் தந்தோம், நாங்க சொத்துக்களை தந்தோம், எங்க வீட்டுல பாதியை தந்தோம், எங்க இடத்துல பாதியை தந்தோம், எங்க வியாபாரத்துல பாதியை தந்தோம், தங்க இடம் தந்தோம், திங்க உணவு தந்தோம், எல்லா வசதியும் நாங்க செஞ்சோம். நாங்க அரவணைச்சு இருக்கலன்னு சொன்னா இப்படி ஒரு நாடே உருவாகி இருக்காது. அதனால மதீனாவாசிகள் தான் அடுத்த தலைவராக வரணும் அப்படிங்கிறாங்க மதீனாவாசிகள். இன்னும் பல நியாயங்களை அவங்க சொல்றாங்க. மக்காவாசிகள் என்ன பண்றாங்க? நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு பெரிய தியாகம் பண்ணல, அல்லான்னு சொன்னாலே வெட்டுவான். அந்த காலத்துல ஏத்துக்கிட்ட ஆளுங்க நாங்க. அல்லாஹ் மறைஞ்சு மறைஞ்சு நாங்க இஸ்லாத்தை சொன்னோம், மறைஞ்சு மறைஞ்சு இஸ்லாத்தை பின்பற்றணும், கஷ்டப்பட்டோம், அடி வாங்கணும், உத வாங்கணும், 2 குணம் கிழிக்கப்பட்டோம், தூக்கு மேடைக்கு போனோம், தெரு தெருவா இழுத்து செல்லப்பட்டோம், சொத்து சுகத்தெல்லாம் இழந்தோம். இன்னைக்கு இங்க மதீனாவுக்கு வந்தோமே, நாங்க சோத்துக்கு இல்லாமையா வந்தோம், விட்டுட்டு வந்தோம். எங்களுக்கு அங்க நிறைய இருக்குது, எங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் தீனுக்காக வேண்டி தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு தான் வேணும்ட்டாங்க. 2 பேருமே நோக்கம் அடிபட்டு போச்சு. கடைசியா நாங்க தான் அடிதான் தானே. ஒரு பஞ்சாயத்து போர்டுல ஒரு மெம்பருக்கு சண்டை 2 பேர் போட்டிக்கிட்டாலே எத்தனை தலை உருளுது பாக்குறோம். ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பர் பதவிங்க, ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் பதவி, 2 பேர் போட்டிக்கிட்டு இருக்கிறோம். சம பலமா நின்றாண்டு வைங்க, வெட்டு குத்து தானே, தலை உருளுமா இல்லையா? இது எப்படிப்பட்ட பதவி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு வல்லரசு அவங்க தான். ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இன்றைக்கு எப்படி அமெரிக்கா உலகத்துக்கு வல்லரசாக திகழ்கிறதோ அந்த மாதிரி ஒரே வல்லரசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன அந்த சாம்ராஜ்யம் தான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு இமேஜ் உலகத்தில், ஒரு பயங்கலந்த மரியாதை, அப்படி ஒரு விரிவான ஒரு சாம்ராஜ்யத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போறாங்க. இந்த பதவிக்கு சண்டை வந்தா என்ன ஆகும்? வருது சண்டை, எப்படி தீருது? அடிச்சுக்கிறாங்க. மக்காவாசியா மதீனாவாசியா? கடைசியா சொல்றாங்க, வேணாப்பா, இது நமக்குள்ள லாயகப்பட்டு வராது. மின்னா அமீரும் மின்கும் அமீர், எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு அமீர், போங்கயா, 2 பிரிச்சுட்டு போங்கயா, நாட்டை பிரிங்கயா, நீ ஒரு நாட்டை வச்சுக்க, நான் ஒரு நாட்டை வச்சுக்கிறேன், நாட்டை 2 பிரிச்சிருவோங்கிறாங்க. ஒரு சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போக 2 நாடாக பிரித்துக் கொள்வோம் என்ற அளவுக்கு சண்டையை தீர்க்க முடியல. இப்படியான ஒரு நிலையில ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நபவியிலே தொழுகை நடத்துகிற பொறுப்பை அபூபக்கர் இடத்தில் ஒப்படைத்தார்களே, தனக்கு அடுத்து யார் என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களே. அவர் கேட்கிறாரு, ரலியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா அஃபலா நர்லாஹு லிதுன்யானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய பணிக்கு, தொழுகை பணிக்கு அவரை ரசூலுல்லாஹ் இழுத்த உடனே ஒன்னாயிடுச்சிங்க. அது வரைக்கும் ஒன்றாக முடியும். உடல்நல சரியில்லாம இருக்கும் பொழுது என்னை அடிக்கடி பார்க்க வராங்க, தொந்தரவா இருக்குது. ஆனால் அபூபக்கருக்கு மாத்திரம் வாசலை திறந்து வைங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளியா இருக்கிற நேரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது யாரும் அவர்களை பார்க்க முடியாது, அனுமதி கொடுக்கல, தொந்தரவா இருக்கும், அனுமதி கொடுக்கல, தொந்தரவா இருக்கும். அபூபக்கருக்கு மாத்திரம் அனுமதி கொடுங்கன்றாங்க. அப்ப தனக்கு எல்லா வகையிலும் அபூபக்கர் தான் அடுத்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கும் பொழுது ஏன் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள கூடாதுன்றாங்க. உடனே சண்டை தீர்த்தீங்க, அவ்வளவுதான், சண்டை குளோஸ். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் பல சந்தர்ப்பங்கள்ல பிளவுபடுவதற்கான நிலையில இருந்துச்சு. அந்த பிளவு எதுல சரி